நெஞ்சோடு சேர்த்து வைத்து இயேசு நாதா உம்மை ஆராதிக்கிறேன். ஆன்மீக கண்களை திறந்து நம்பிக்கையோடு ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, இயேசு நாதா உம்மை ஆராதிக்கிறேன். ஆவியானவரே, ரூகா ரூகா உம்மை ஆராதிக்கிறேன். ஒவ்வொரு இறைவா, ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூகா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இதோ உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னம், ஒவ்வொரு இறைவனது பிரசன்னத்திற்கு முன்னால் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து நாங்கள் உண்மையை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம் என்று தலைவணங்கி ஒவ்வொரு இறைவனை நாம் ஆராதிப்போம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோ. நம்முடைய உடலை, உள்ளத்தை, ஆன்மாவை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்மை சுகப்படுத்த, குணப்படுத்த ஜெபிப்போம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். எம்மில் பொழிந்தருளும். ஆமென். ஆமென். நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இருதயத்திற்கும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமீன். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து
இரக்கத்தின் ஊற்றாக இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த எங்களுக்காக பொங்கி இரத்தமே தண்ணீரே, இரத்தமே தண்ணீர், நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமேன். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சற்று கரமுயர்த்தி நம்பிக்கையை அறிக்கையிட்டு நாம் ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். ஒரு நிமிடம் கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போமா? இந்த முதல் 10 மணியிலே ஆண்டவர் விரும்புகின்ற பார்வை, விரும்பாதது வேண்டாம் என்று வைப்போம். முடிவெடுக்கணும். ஆண்டவர் விரும்புகின்ற வார்த்தைகள் பேசுவேன், விரும்பாத வார்த்தைகள் பேச மாட்டேன். ஆண்டவர் விரும்புவதை மட்டும் கேட்பேன், விரும்பாததை கேட்க மாட்டேன். இதுதான் தவ முயற்சி. ஆண்டவர் விரும்புகிற எண்ணங்களை நான் உயர்த்துவேன், விரும்பாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். விரும்புகிற செயல்களை செய்வேன். இறை வார்த்தைக்கு எதிரான, இறை திருவுளத்திற்கு எதிரான எந்த செயலையும் எந்த நபரோடும் எனக்கு நட்புறவு இல்லை என்று ஒரு முடிவெடுப்போம். இந்த முடிவெடுத்து அந்த அருளில் நிலைத்திருக்க வரம் கேட்ட ஆண்டவர் இரக்கத்திற்காக ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போமா? இந்த 2வது 10 மணியிலே நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். குடும்பமாக வந்திருக்கிறீர்கள், பல்வேறு வேண்டுதல்கள் வைத்திருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அந்த ஒரு கருத்தை மனதில் கொண்டு வருவோம். உங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஒரு கருத்து, பல கருத்துக்கள் இருக்கும். தந்தை கூறுவது போல ஏதாவது ஒரு கருத்தை மனதில் கொண்டு வாருங்கள். ஒருவேளை கடன் தொல்லையிலிருந்து விடுதலையாக இருக்கலாம், அல்லது நோய் நொடிகளாக இருக்கலாம், பிள்ளைகளது படிப்பாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம். உங்கள் குடும்ப கருத்துக்களை மனதில் கொண்டு வாருங்கள். அந்த ஒரு கருத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தினுடைய அந்த கருத்தின் மேல் இரக்கமாயிரும் என்று ஒரு குடும்பமாக இன்சொல் பேச, பணிவோடு பணிவான பேச்சு நம் குடும்பத்தில் இருக்க, நட்போடு பழக,
யாரையும் குறைபடுத்தாமல் நன்மையால் ஒருவரை ஒருவர் தேற்ற பாராட்ட, குடும்பத்திலுடைய அன்பு, நம் குடும்பத்தில் அன்பு பெருக, இரக்கம் பெருக இந்த 10 மணியிலே நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். திருமணமானவர்கள் முதல் பாதையை சொல்லி ஜெபியுங்கள். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 3வது 10 மணியிலே அரசு பொது தேர்வுக்கு தயாரெடுக்கிற 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களையும், மேலும் பள்ளி தேர்வுகளுக்கு தயாரெடுத்து கொண்ட எல்லா மாணவ செல்வங்கள், கல்லூரியில் பள்ளிக்கூடங்களில் பல்வேறு நிலைகளில் படித்து கொண்டிருக்கிற எல்லா மாணவ மாணவியர்களையும், கல்வி பணி செய்கின்ற எல்லா ஆசிரியர்கள், பல்வேறு நிலைகளில் கல்வி நிலையங்களோடு இணைந்து பணி செய்கிற அத்தனை உள்ளவங்களையும் ஒப்புக் கொடுத்து, இறைவன் தாமே அவரது இரக்கத்தினால் அனைவரையும் பாதுகாக்க, குறிப்பாக நல்ல நினைவாற்றலோடு தேர்வுகளை சந்திக்க, ஆவியானவருடைய வல்லமையோடு தேர்வுகளை சந்திக்க, பயமின்றி தேர்வுகளை சந்திக்க, அதிக மதிப்பெண்களோடு இதோ அந்த ஆண்டவரது அருளை இரக்கத்தை நிறைவாக எடுத்துரைக்கும் அளவிற்கு அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கையில் மாணவ செல்வங்கள் வளர நாம் ஜெபிப்போம். இந்த மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், கல்வி பணி செய்கிறவர்கள் முதல் பாதியை சொல்லுங்கள். மற்ற அனைவரும் 2வது பாதியை சொல்லி இரக்கத்திற்காக ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கொள்வோம். இந்த 4வது 10 மணியிலே நம்முடைய தனிப்பட்ட கருத்தை மனதில் கொண்டு வருவோம். தனிப்பட்ட ஒரு கருத்தை மனதில் கொண்டு வாருங்கள். பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் அந்த ஒரு தனிப்பட்ட கருத்தை வைத்து, ஆண்டவரே இந்த கருத்திற்காக ஏதோ நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிற பொழுது இதே தேவையோடு இருக்கிற அநேக 1000 நபர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கருத்தோடு ஜெபிக்கிற நோயாளிகள் என்றால் அந்த நோய்க்காக ஜெபிக்கிற அத்தனை பேரையும்,
பல்வேறு நிலைகளில் உங்கள் கருத்தை மனதில் கொண்டு வந்து அநேக நபர்களை அதே போல அந்த பிரச்சனையில் இருக்கிறவர்களையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரது இரக்கத்திற்காக ஜெபிப்போம். முதல் பாதியை வலது பக்கம் உள்ளவர்கள் உரத்த குரலில் சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி 10 மணியிலே ஏலாவூர் இறையிறக்க தியான மையத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போம். நமது இந்த தியான மையத்தை ஒப்புக் கொடுப்போம். முடியுமானால் முழந்தால் படியிடுவோம். இந்நாள் வரை இறைவன் இந்த தியான மையம் வாயிலாக நம்மை ஆசீர்வதித்த எல்லா நிமிடங்களுக்கும் நன்றி செலுத்துவோம். இந்நாள் வரை இங்கு பணி செய்த அனைத்து அருட்பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், பரிந்துரையாளர்கள், ஈகை உள்ளம் கொண்ட நல்ல அனைத்து நபர்களையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இப்பொழுது இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிற அருட்தந்தையர்கள், இவர்கள் ஏறெடுக்கின்ற எல்லா தியான முயற்சிகள், அவர்கள் செய்கின்ற அனைத்து தியானங்கள், இந்த மாதத்தில் நடக்கப் போகிற தியானங்கள், குறிப்பாக இங்கு நடக்கின்ற இரவு கண்விழிப்பு ஜெபம், 3வது ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு நாள் தியானம், உள்ளிருப்பு தியானங்கள், சிறப்பான விதத்திலே இந்த தியான கட்டுமானத்திற்கான புதிய தியான மையத்தினுடைய அதனுடைய அனைத்து இந்த கட்டுமானத்திற்கு தேவையான எல்லா சூழலும் இறைவன் தாமே ஏற்படுத்த இதுவரை தந்ததற்கு நன்றியும், தொடர்ந்து விரைவில் இந்த கட்டுமான வேலைகள் ஆரம்பிக்கும் விதம் இறைவனது இரக்கம் இன்னும் அதிகமாக, இந்த பேர் இரக்கத்திற்காக இந்த இடத்தை, இங்கு கடந்து வருகிறவர்களை, எல்லா ஜெப வேண்டுதல்களை, நன்றி அறிதல்களை ஒப்புக் கொடுத்து பாடலாக பாடி ஆண்டவரது இரக்கத்திற்காக தியான இல்லத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு தியான இல்லத்தை ஒப்புக் கொடுத்து, புதிய கட்டிடத்தை ஒப்புக் கொடுத்து, இறைவனது இரக்கம் நிரம்ப பெற ஆண்டவரே, எந்த இல்லத்தின் மீது நீர் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமா எல்லாரும் தந்தையர்களையும் அர்ப்பணித்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாய் 53 மணி நாள் ஜபத்தை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாய்
விருப்ப தியானங்களை அர்ப்பணிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தியானங்களில் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த இரவு கண்விழிப்பு ஜெபத்திற்கு நன்றி சொல்லி இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். எல்லா பணியாளர்களையும் தன்னார்வ தொண்டர்களையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஈகை உள்ளம் கொண்ட நபர்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இன்று வரை இந்த இடத்திற்கு வந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த இல்லத்தின் எதிர்காலத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை உயர்த்துவோம். ஒவ்வொரு இறைவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணிப்போம். பயணத்தை ஒப்பு கொடுத்து தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கம் உடைய பெட்டகம் எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அருள் புரியும். அதுவே அதுவே உம் அன்பும் உம் அன்பும் இரக்கமும் ஆகும். இரக்கமும் ஆகும். ஆமென். ஆமென். பார்ந்தவர்களே, தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். ஊற்றுமையா உம் ஆவியை என்று
இயேசு கிறிஸ்து பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அந்த பாலைவனத்திற்கு இயேசுவை சோதிக்கிறவன் இயேசுவை அணுகும் பொழுது அந்த பாலை நிலத்திற்கு சோதிக்கப்பட கொண்டு போனது தூய ஆவியானவர். பைபிள் இஸ் வெரி கிளியர். மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம், தீய ஆவியால் சோதிக்கப்பட தூய ஆவியானவரால் இயேசு கொண்டு செல்லப்பட்டார். பாலைவனத்திற்கு இயேசு அழைத்து செல்லப்பட்டது தூய ஆவியானவரால். அந்த தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். நாம் கடந்து போக போகிற இந்த தவக்காலம், இந்த பாலைவன காலம் நமக்கு நல்ல நினைவுகளை தரட்டும், ஆண்டவர் செய்த நன்மைகளை தரட்டும். ஸோ லெட் அஸ் ஆல்சோ பி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். இந்த தவக்காலத்திற்கு, இந்த தவக்காலத்தை நல்ல முறையில் வாழ்வதற்கு எழுந்து நின்று இந்த பாடலோடு இணைவோமா? எழுந்து நின்று ஊற்றுமையா உன் வல்லமையை தூய ஆவியை என்னிலே ஊற்றும் என்று கேட்போம். தூய ஆவியானவர் பாலை நிலத்திற்கு இயேசுவை அழைத்து செல்கிறார். தூய ஆவியானவர் பாலை நிலத்திற்கு இயேசுவை அழைத்து செல்கிறார். தூய ஆவியானவர் ஒரு தவக்காலத்திற்கு அழைத்து செல்கிறார். அந்த தூய ஆவியானவரை அழைத்து இந்த 40 நாட்கள், இந்த மார்ச் 5 ஏப்ரல் 20 வரை இருக்கிற நாட்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த பாலைவன நாட்களை, பாலைவன அனுபவத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கும் ஒரு காலமாக இருக்கட்டும். அந்த நன்மைகளுக்கு எதிராக நான் செய்த பாவங்களை நினைக்கும் காலமாக இருக்கட்டும். அந்த பாவங்களுக்கு ஒரு மனமாற்றமாக இந்த காலங்கள் இருக்கட்டும். அன்பின் ஒரு காலமாக இருக்கட்டும். மன்னிப்பின் ஒரு காலமாக இருக்கட்டும். மன்னித்து ஜெபிக்கும் ஒரு காலமாக இருக்கட்டும். நீங்கள் யாரை மன்னிக்கிறீர்களோ அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயார் இல்லை அப்படின்னா, மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள கவனமாக இருங்க. மன்னிக்கிறீங்க, மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயார் இல்லைனா, ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும் பொழுது, தியானங்கள் எல்லாம் வரும்போது நம்ம சொல்லுவோம், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. சில அன்பார்ந்தவர்களே, மன்னிப்பது சில டைம் ஈஸியாக கடந்து போகலாம். ஆனால் மன்னித்து விட்டு நாம் அவர்களிடம் சொல்லும் பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த நிலையில் அவங்க இல்லை என்றால் கவனமாக இருக்கணும். அந்த மன்னிப்பை நீங்கள் கொடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். காத்திருந்து ஜெபியுங்கள். அன்னை மரியாள் கற்றுத்தருகிறாள். அன்னை மரியாள் மன்னித்து விட்டு காத்திருந்தாள். சீடர்கள் கிட்ட அன்னை மரியாள் போகலை. ஷீ வெயிட்டட் ஃபார் கிவிங் தெம். ஷீ வெயிட்டட். ஊதாரி பையனுடைய கதையில் அப்பா அந்த மகனை மன்னித்து விட்டு காத்திருந்தார். அப்பா பையனை தேடி போகலை, ஆடை தேடி ஆயம் போனார், திராக்மாவை தேடி பொண்ணு போனா. ஆனால் மகனை தேடி அப்பா போகலை. அப்பா போகலை. மன்னித்து விட்டு காத்திருந்தார். மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள அவன் தயாராக வந்தான் பாருங்க, அறிவு தெளிந்தவனாய் வந்த பொழுது அந்த மன்னிப்பு நிறைவேறியது. அதனால் இந்த தவக்காலத்தில் அன்பை கொடுங்க, மன்னிப்பை கொடுங்க, மன்னித்து ஜெபிங்க, காத்திருங்க. நீங்கள் மன்னிப்பவர்கள். ஏன்னா நிறைய பேர் வந்தபோது சொன்னீங்க, ஃபாதர் ஹஸ்பண்ட் கூட பிரச்சனையாக இருக்குது, வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க, ஹஸ்பண்டோட அந்த டைவர்ஸ் வர பிரச்சனையில் இருக்குது, எங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஒய்ஃப் கூட பிரச்சனை இருக்குது. ஒரு அம்மா வந்து சொன்னாங்களே, பையன் 3 வருஷமாக பேசலை, இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கான். இப்படி எல்லா குடும்பங்களிலும் இந்த பிரச்சனை உண்டு. தூய ஆவியானவர் செயல்படட்டும். இந்த தவக்காலம் அன்பின் காலமாக, மன்னிப்பின் காலமாக மாற பாடுவோமா? வல்லமே இப்போ இங்க நடக்கட்டும், இங்க நடக்கும், இப்போ நடக்குது, இப்போ இந்த நேரத்துல இங்க நடக்குது. தூய ஆவியானவரை காத்திருந்து, இரவெல்லாம் காத்திருந்து நீ ஜெபிக்கும் இந்த வேளையில, இரவெல்லாம் நீ காத்திருந்து, தியாகத்தோடு நீ காத்திருந்த நேரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காத்திருந்த நேரம், ஜெபித்த நேரம், இறை வார்த்தையை கேட்ட நேரம், திருப்பலியில் நீ பங்கிட்ட நேரம், இந்த ஆராதனை நேரத்தை ஆண்டவர் நிறைவு செய்கிறார். அக்னஸ் என்ற ஒரு அருட்சகோதரியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 5 பேருக்கு குருத்துவ இறை அழைத்தல் தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 3 பேருக்கு அருட்சகோதரி துறவற வாழ்க்கையை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 3 பெண் பிள்ளைகளுக்கு துறவற வாழ்க்கைக்கான அழைத்தல் தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 5 பிள்ளைகளுக்கு, 5 ஆண் பிள்ளைகளுக்கு குருத்துவ அழைத்தலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 8 பேருக்கு இப்படி இறை அழைத்தலை தந்த ஆண்டவர் இந்த நேரம் ஆசீர்வதிக்கிறார். அபிஷேகம். You are feeling an electric shock in you.
இது நீயா என்று நீ சிந்திக்கிறாய், நான் இருக்குமான்னு சிந்திக்கிற ஒரு எலக்ட்ரிக் ஷாக் தந்து இந்த 8 பேரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடையாளத்தை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஷாலினி என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பௌஸ்டீனா என்ற 2 பேரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய சன்னதியில் ஒரு 2 நிமிஷம் அமைதியா உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. இந்த பெற்ற அனுபவத்தை உள்வாங்கி கண்களை மூடுங்க. பெற்ற அனுபவத்தை உள்வாங்கி கண்களை மூடுங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. Be seated. Close your eyes. பெற்ற இந்த அனுபவத்தை உள்வாங்கு, உள்வாங்கு. 9 மணியிலிருந்து பங்கெடுத்து கொண்டே இருந்த அனைத்தையும் உள்வாங்கு. மேலே தண்ணியை தளிச்சிட்டு போகிற ஒரு அனுபவமாக இருக்கக்கூடாது. உள்ள கழுவுற ஒரு அனுபவமாக மாற்றும். இந்த நைட் விஜில், இந்த நைட் வெறும் ஒரு பக்தி முயற்சியாக மாறாமல் ஒரு ஆன்மீக அனுபவமாக மாறட்டும். கண்களை மூடு, உள்வாங்கு. கெட்ட வார்த்தைகளை உள்வாங்கு. உன்னை ஏதாவது ஒரு வார்த்தையால் ஆண்டு தொட்டு இருப்பார், கண்டிப்பாக தொட்டு இருப்பார். ஒரு வாக்காக இருக்கலாம், ஒரே ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம், ஒரு அனுபவமாக இருக்கலாம், ஒரு சாட்சியமாக இருக்கலாம். தொட்டு இருக்கிறார் ஆண்டவர். நீ உள்வாங்காமல் நீ போனால் வெளியே மட்டும் தண்ணியை தளிச்சிட்டு போன மாதிரி ஆகிடும். அது குளிச்சதில்லை. உள்ள ஆண்டவர் தூய்மைப்படுத்த விரும்புகிறார். God wanted to wash you inside, not outside. உள்வாங்கு, உள்வாங்கு. என்ன எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசினார்னு பாரு, அதை உள்வாங்கு. நீ செய்ய வேண்டிய அந்த சின்ன வேலையாக இருக்கலாம், அந்த சின்ன வேலையை நீ நிறைவு செய். அதனுடைய முழுமையான வேலையை தூய ஆவியானவர் நிறைவு செய்வார். பைபிள் அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள். பாலைவன அனுபவத்திலிருந்து கடந்து போன யூதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த பாலைவன அனுபவத்திலிருந்து அடிப்பட்டது, உதவாங்கினது, கோயில் கட்டணது, கோயில் இடிஞ்சது, அடிமைத்தனத்துக்கு கொண்டு போனது, இது அனைத்திலிருந்தும் நினைவுபடுத்தினார்கள். ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு புத்தகமாக எழுதினாங்க. அதெல்லாம் சேர்ந்த பொழுது தான் தொடக்க நூல் வந்தது. உள்வாங்கு, உள்வாங்கு. கெட்டதை உள்வாங்கு. சோம்பேறியாக இருக்காது, சோம்பேறியாக இருக்காது. Being idle is devil's workshop. Being idle is devil's workshop. சோம்பேறியானி இருந்தனா அது சத்தானுடைய அது பணி செய்கிற ஒரு இடமா மாறிடும், வேலை இடமா மாறிடும். Do not be idle. உன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவிலும் உழைத்து பார், உழைத்து பார். கண்ணை திறந்து பார்க்காத, மனசை திறந்து பார். உன்னை சுற்றி என்ன இருக்குது, உன் வீட்டை சுற்றி என்ன இருக்குது, உன் கோயிலில் என்ன இருக்குது, என்ன தேவைன்றதை கண்ணை திறந்து பார்க்காத, மனசை திறந்து பாரு. அபிஷேகம் இறங்கட்டும் உனக்கு. திறக்க வேண்டியதுக்கு நீ கண்ணை திற, மூட வேண்டியதுக்கு நீ கண்ணை மூடு. இந்த தவக்காலம் செய்ய வேண்டியதை செய். நீ செய்ய வேண்டியதை சின்ன விஷயமா இருந்தாலும் fulfill your part. Holy Spirit will fulfill the whole book. Fulfill your part. Holy Spirit will fulfill the whole temple. Fulfill your part. Holy Spirit will complete the work. முழுமையடை செய்வார் தூய ஆவியானவர். நீ உன்னுடைய வேலையை செய், அவர் புத்தகத்தை நிறைவேற்றுவார், நிறைவு செய்வார். நீ உன்னுடைய வேலை செய், அவர் கோயிலை நிறைவு செய்வார். நீ உன்னுடைய வேலை செய், அவர் முழுமையடைய செய்வார். He will complete your work. You are only part of it. சின்ன ஒரு பகுதி தான் நீ செய்கிற. அந்த பகுதியை முழுமையாக நிறைவா செய். செஸ்ட் பகுதியில், இடது பகுதியில் வலி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அங்கே கட்டி இருக்கு, அந்த கட்டி உனக்கு வலிக்குது. மேபி பயாப்சிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். பயப்படாத, சாதாரண ஒரு கட்டியாக ஆண்டவர் அதை மாற்றி தருகிறார். செஸ்டினுடைய இடது பகுதியில் ஒரு மகளை ஆண்டவர் குணப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். நன்றி மட்டும் சொல்லு, நன்றி மட்டும் சொல்லு ஆண்டவருக்கு. நன்றி. தாமஸ் என்ற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். டிக்சன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரதீப் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
தம்பிக்காக ஜெபிக்கிற ஒரு அக்காவினுடைய ஜெபத்தை கேட்டு அந்த மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கீழே விழுந்ததுனால அடிபட்டு மூளை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க அந்த நபருக்காக ஜெபிக்கிறீங்க. இப்போ 4 வீலர் ஓட்ட பயம் இருக்கிற ஒருத்தருக்கு அந்த பயத்தை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சுடு தண்ணி இல்லாமல் பச்சை தண்ணி குடித்தா தொண்டைக்கு ஒத்துக்காது பிரச்சனை இருக்கிற ஒருத்தருக்கு அதிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த இன்ஃபெக்ஷன் அந்த த்ரோட் பெயின் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கிட்னி ஸ்டோன் ஒரு நோயாளிக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லிவர் சம்பந்தமான பிரச்சனை விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடிக்கடி கீழே விழுறீங்க, எலும்பு உடையுது, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரோஜா என்ற மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வாய் திறந்து பாடுவோமா? நன்றி நன்றி ஐயா, எல்லாவற்றிற்கும் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பவல் சின்ட்ரம் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கான்ஸ்டிபேஷன் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். செய்வினை பயப்படுற 3 குடும்பங்களுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முழுமையான விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கணவனுக்காக ஜெபிக்கும் ஒரு மனைவியினுடைய ஜெபத்தை கேட்டு அவரை முற்றிலுமாக விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறார். தவறான உறவில் இருக்கும் கணவனுக்காக ஜெபிக்கும் ஒரு மனைவி, மன்னித்து மன்னிக்கும் மனைவி, அன்பு செய்து ஜெபிக்கும் ஒரு மனைவி, அந்த மனைவியினுடைய ஜெபத்தை கேட்டு அந்த கணவருக்கு மீட்பு தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த தவக்காலம் உனக்கும் உன்னுடைய கணவருக்கு மீட்பின் காலமாக மாறும். நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஜோஷுவா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நன்றி நன்றி ஐயா. குமார் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கண்களை மெதுவா திறப்போம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நிறைய பேர் வந்து பார்த்தபொழுது சொன்னாங்க, ஃபாதர் அடுத்த மாதம் வந்து வரத்துக்காக ஜெபிங்க ஃபாதர், வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க ஃபாதர், ஹஸ்பண்ட் விட மாட்டேங்கிறாங்க ஃபாதர். அவ்வளோ ஆசைப்பட்டு வரீங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய ஆசையை ஆண்டவர் நிறைவேற்றட்டும். இந்த இரவு கண் விழிப்பு ஜெபம், இந்த தியாகம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க ஃபாதர், ஒருத்தர் 2 பேர் வந்து சொன்னாங்க, ஒரு 3 மணிக்கு அவங்களுக்கு இன்டர்வியூ, 3 மணிக்கு 2 பேருக்குமே வெவ்வேறாக வந்து சொன்னாங்க. 3 மணிக்கு அவங்களுக்கு இன்டர்வியூ இருந்தது. அந்த கம்பெனியில் அவங்க சொன்ன பொழுது, இல்லை இன்றைக்கி எனக்கு தியானத்துக்கு போகணும், நைட் விஜிலுக்கு போகணும்னு சொல்லி வந்தவங்க இருக்கிறாங்க. இன்டர்வியூக்கு போகாமல் ஒரு ஆள் வந்து மண்டே வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொருத்தருக்கு மண்டே சொன்ன போது டியூஸ்டே வந்தால் போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ ஆர்வமாக நீங்கள் வரீங்க. உங்களுடைய ஆர்வத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த தியாகம் அவ்வளோ ஈஸி கிடையாது. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க வேண்டிய ஊரே தூங்கி இருக்கிற நேரத்தில் தூங்காமல் இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் எடுக்கிற இந்த தியாகத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். எவ்வளோ தூரங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க, தூத்துக்குடி, தஞ்சாவூர், எவ்வளோ மாவட்டங்களிலிருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து 4 பேர் வந்திருக்கிறாங்க. தியானத்தில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது முடிச்சுட்டு நாளைக்கு கிளம்புறாங்க. ஈஸ்வரன் பார்ந்தவர்களை வெளிநாடுகளிலிருந்து, வெளியூர்லேருந்து இவ்வளோ ஆசைப்பட்டு வந்து துக்கத்தையெல்லாம் கலைந்து, சிலவங்க காலையில் வருவாங்க, பெங்களூர்லேருந்து இருக்கலாம், தஞ்சாவூர்லேருந்து, தூத்துக்குடி, காலையிலேருந்து வந்துட்டு ஃபுல்லாக தான் க்ளீனெல்லாம் பண்ணுவாங்க. ஏரியாவெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஃபாதர்னு சொல்லி சேரை க்ளீன் பண்ணுவாங்க, எல்லாம் சுத்தம் செய்கிறாங்க. உங்களை எல்லாம் ஆண்டவர் முன்னால் ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய ஆசைகளை ஆண்டவர் முன்னால் ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கி டீ பன் ஸ்பான்சர் பண்ணவங்களை ஒப்பு கொடுப்போம். நமக்காக இன்றைக்கி பாவ சங்கீதம் கேட்ட அருட்தந்தையர்களை ஒப்பு கொடுப்போம். நமக்கு நற்கருணை வழங்கிய அருட் சகோதரிகளை ஒப்பு கொடுப்போம். நம்மோடு இருந்தோம் இப்போ அனாயிண்டிங் கொடுக்க போகிற அவர்களை ஒப்பு கொடுப்போம், அருட் சகோதரிகளை. நமக்கு இந்த நைட் விஜில் இவ்வளோ அழகாக நடக்கிறதுக்காக நமக்காக நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. ஜெபத்திலும், ஊழியத்திலும், கிளீனிங்கிலும், எல்லாமே, உணவிலும் அனைவரையும் ஆசீர்வதிப்போம்.
ஆண்டவரை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்போம். முழந்தால் படிடுவோம். மாண்பெயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு தயார் செய்வோம். அடுத்த மாதமும் ஆண்டவர் அழைத்து வர ஜெபிங்க. அடுத்த மாதம் ஆண்டவர் அழைத்து வர ஜெபிங்க. குறிப்பாக ஒரு 4 நாள் உள்ளிருப்பு தியானத்துக்காக ஆசைப்பட்டு ஜெபிங்க. இஃப் தெர் இஸ் a will there is a way. நீ ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பாக ஆண்டவர் அதற்காக ஒரு வழியை தருவார். அதனால் ஆசைப்பட்டு பாருங்கள். ஒரு உள்ளிருப்பு தியானம் மே மாதம் 29 ஜூன் 1 வரை ஸ்டூடெண்ட்ஸுக்கான தியானம் இருக்குது. 7, 8, 9, 10, 11, 12 படிக்கிற பசங்களுக்கு தியானம் இருக்குது. மே 29 ஜூன் 1 வரை கடைசி வாரம். அந்த ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இல்லை ஞாயிற்றுக்கிழமை முடியும். ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை முடியும். ஏன்னா ஜூன் 3 ஸ்கூல் ஆரம்பிக்கும். அப்போ அந்த தூய்மைப்படுத்தப்பட்டு பசங்க போகட்டும். அந்த பசங்க ஒரு 20 வயசு ஆகும்போது, 25 வயசு ஆகும்போது அழுகிறத விட தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகள் தியானத்திற்கு வரட்டும். யாராவது கூட வரணும். கார்டியன்ஸ் யாராவது வரணும். அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒரு குரூப்பை கூப்பிட்டு வரலாம். எப்படியா இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக அந்த ரெட்ரீட்டை தயவு செய்து சீரியஸாக எடுங்க. சாதாரணமாக எடுக்காதீங்க. யாருக்கும் நடத்துகிறாங்க, என் பையன் நல்லா தானே இருக்கிறான், என் பொண்ணு நல்லா தான் இருக்கிறான்னு நினைக்காதீங்க. நமக்கு தெரியாது உள்ளே என்னெல்லாம் விளையாடும், நாளைக்கு அவங்களுக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் இப்படி ஒரு தியான மையம் உங்களுக்கு சென்னையில் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். உங்களுடைய குடும்பங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு. அதனால் தயவு செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெறும் ஒரு நைட் விஜில் ஒரு கூட்டமாக போகாமல் உள்ளிருப்பு தியானத்தினுடைய ஒரு ஆன்மீகத்திற்கு கடந்து வாங்க. அதனுடைய ரெஃப்ரெஷிங் தான் நைட் விஜில். ஸோ நம்ம ஆழமாக போக வேண்டிய ஒரு இடம் அப்படின்றது நம்மளுடைய உள்ளிருப்பு தியானம் தான். அதனால் பிள்ளைகளுக்கான உள்ளிருப்பு தியானம் மே 29 ஜூன் 1 வரை இருக்குது. சீரியஸாக பிள்ளைகளை விடுறதுக்காகவும் இல்லை கூட வரத்துக்காகவும் பேரண்ட்ஸ் முயற்சி செய்யுங்க. பாடுவோம் மாண்புயர் கீதம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு தயார் செய்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை
என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. இன்றும் என்றும் உமக்காராதனை. நன்றி சொல்லி பாடுவோம். வாழ்க அம்மா மரியே நன்றி, வாழ்க திருத்தூதர்களை புனிதர்களை நன்றி, வாழ்க மரியே, வானதூதர்களை நன்றி, வாழ்க திருச்சபையை நன்றி, வாழ்க புனிதர்களை நன்றி. வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்தர்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென்.